பறக்க பறக்க இருக்கு இட்லி. பிள்ளைகளா வாங்க சாப்பிட. ஏக்கா நெடுவாளி வாமா வா உள்ள வா. ஏக்கா நான் உள்ள வரதெல்லாம் இருக்கட்டும், இது என்ன வீடே மாறி போய் இருக்கு. அதுவா, இந்த பிள்ளையதான் அந்த தோட்டத்துல இருக்க பூவெல்லாம் பறிச்சு பறிச்சு இங்க வச்சிருக்குதுங்க. சரி நல்லா இருக்கேன்னு நானும் விட்டுட்டேன். நல்லா தானம்மா இருக்கு? நல்லா தான் இருக்கு, யாரும் இல்லைன்னா. அதான் பார்த்த உடனே மெய் மறக்கிற மாதிரி இருக்கு. ஏதோ பூத்தோட்டத்துக்குள்ள நுழைஞ்ச மாதிரியே ஒரு ஃபீலிங்கு. பரவாயில்ல, பிள்ளைய நல்லா தான் பண்ணி வச்சிருக்குதுங்க. இப்போதான் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு இந்த வீடே. சரி சரி வா, இப்பதான் 2 இட்லி சுட்டேன், சாப்பிட்றியா? நல்லா சுட சுட இருக்கு. வைங்க வைங்க, நான் இதுக்கெல்லாம் கூச்சப்பட மாட்டேன். நல்லா 2 3 இல்லாமல் ஒரு 4 5 எடுத்து வைங்க. சரிம்மா, இந்தாம்மா எடுத்துக்க. நல்லா 4 5 வச்சிருக்கேன், சுட சுட இருக்கு, சாப்பிடு. கொடுங்க கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் அக்கா, நான் என்ன சொல்கிறேன் வரேன்னா, இருங்க முழுங்கிக்கிறேன். பொறுமையா பொறுமையா சாப்பிடுமா, ஒன்றும் இல்லை. அடா அது ஒன்றும் இல்லைக்கா, நீ வந்துட்டு எங்களை என்னமோ வேறு ஒரு ஆள் மாதிரி போமா வாமா உட்காரமா அப்படியான்னு சொல்லிக்கிட்டு தெரியுற. அதெல்லாம் நமக்கு செட் ஆகுது. நீ நல்லா நான் பேரை சொல்லியே கூப்பிடு, அதான் நமக்கெல்லாம் செட் ஆகும். அதை சொல்கிறதுக்கு தான் வந்தேன். எங்களுக்கு எவ்வளவோ உதவி செஞ்சுருக்கீங்க, உங்களை போயிட்டு எப்படிம்மா பேர் சொல்லி கூப்பிடுறது? ஆமாம், பொல்லாத உதவி செஞ்சுட்டோம். என்ன நீ அழுதுட்டு வரும்போது என்ன ஏதுன்னு கேட்டோம். இதானே, நம்ம கூட்டத்தில் சேர்ந்துட்டாவே நம்மளாம் ஒருத்தி ஆயிடணும். சும்மா மரியாதைலாம் கொடுத்தா நமக்கு செட் ஆகாது. உள்ள மட்டும் நானே உசுர கூட தானே, என் நண்பன் கேட்டா வாங்கிக்கன்னு சொல்லுவேன். என் நண்பன் போட்ட சோறு நிதமும் தின்பேன் பாரு, கற்பை போல எண்ணுவே. சோகமிட்டு தோட்டம் தொட்டு ராகமிட்டு தாளமிட்டு பாட்டு பாடும் வானம் பாடி நாம் தான். எனக்கா சிரிக்கிறேன். ஏம்மா நீ முதல்ல சாப்பிடு, அப்புறம் பேசலாம். என்னக்கா என்னைய மட்டும் விட்டுவிட்டு நீங்க 2 பேரும் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க? என்னைய விட்டுட்டு என்னெல்லாம் கதை பேசுனீங்க? ஒன்றும் பேசல, இப்பதான் நெடுவாளி வந்தா. சரி இட்லி சாப்பிட்றியான்னு கேட்டேன், சாப்பிட்றேன்னா இந்த வச்சு கொடுத்துட்டு இருக்கேன். நீ சாப்பிட்றியா? சுட சுட இருக்கு. இன்னும் என்ன நெடுவாளி மாதிரி தின்னி பண்டாரன்னு நினச்சிங்களோ? எனக்கு 5 இட்லிலாம் வேணாம், 2 இட்லி மட்டும் போதும். ஏக்கா வனஜாக்கா, என்ன என்னைய போட்டு பார்க்குறீங்களோ? உனக்கு வேணும்னு வாங்கி சாப்பிடு. இப்படி ஏன் மேலெல்லாம் பழைய போட்டு தெரியாத. சரி சரி சண்டை போடாதீ. இப்போ எதுக்கு சண்டை போடுறீ? இட்லி வச்சு தாரேன்னு தானே சொல்கிறேன். எவ்வளோ வேணா சாப்பிடுங்க, உங்களுக்கு போகதான் மிச்சமே. வனஜா இரு, உனக்கு 2 இட்லி வச்சு தாரேன். ஐயோ அக்கா, நான் சும்மா சொன்னேன். நான் நைட்டு வச்ச கஞ்சி இருந்துச்சு மிச்சம், அதை குடிச்சுட்டு தான் வாரேன். நீ என்னமோ பேசணும்னு சொன்னியே, என்ன? அது ஒன்றும் இல்லைம்மா, தோட்டம் பொறுப்பெல்லாம் நம்ம தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம், வயல் பொறுப்பையும் நம்ம தான் எடுத்துக்கிருக்கோம். அதுதான் இந்த தோப்பில் தென்னை மரத்தில் தேங்காயெல்லாம் நல்லா காய்ச்சி கிடக்கு, பறித்து விற்றோம்னா கொஞ்சம் காசு பார்க்கலாம். அதான் உங்களை கூப்பிட்டுட்டு போகலான்னு. ஏக்கா இதில் என்ன இருக்கு? நாங்கள் சும்மா தான் கிடக்குறோம், வா போவோம். அட ஆமாக்கா, காலையில் வேலை பார்த்தது போக ஒரு மத்தியானம் 2 மணி போலயே வந்துடுவோம் நாங்கள்லாம் வயல் வேலையிலேருந்து. அப்புறம் போயிட்டு நம்ம தேங்காய் அப்புறம் பறிச்சிருவோம். நாளைக்கு லீவு தான், நாளைக்கு போய் விற்றுட்டு வந்துடுவோம். சரிம்மா, அப்போ விற்ற காசில் 3 பேர் பங்கு எடுத்துக்கிடுவோம், சரியா? அக்கா இது உங்கள் தோட்டம், நீங்களா பார்த்து ஏதாவது கொடுத்தா போதும். சொல்ல போனால் காசே தேவையில்லை. அப்படி இல்லைம்மா, உங்கள் கை செலவுக்கு அது தேவைப்படும்ல, வச்சுக்கோங்க. ஏக்கா இரு, அப்போ நான் தின்னுட்டு வந்துடுறேன். அப்பா எனக்கான எந்திரிக்க முடியலை, எந்திரிச்சா உட்கார முடியல. அன்பு அம்மா, இந்த இட்லி எடுத்துருங்கம்மா. ஏக்கா பூ மாதிரி இங்கே தான் இருக்காளா? இங்கே தான் அனுப்பி விட்டேன், அதான் கேட்குறேன். ஆமாம் வனஜா, இங்கே தான் இருக்குதுங்க பிள்ளைய புறா, பின்னாடி தோட்டத்தில் விளையாடிட்டு இருக்குங்க, அதுகள்கிட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன். ஏம்மா ஏதுக்குமா கத்திக்கிட்டே இருக்கா? அடியே இந்த இட்லியை புறா எடுத்துருங்க அக்காட்ட சொல்லி, இல்லைன்னா தீஞ்சு கருகி போயிடும், வெயினா போயிடும் சொல்லிடுறேன். சரி அவள்கிட்ட தான் சொல்லணும், சொல்லிக்கிறேன். பிள்ளைய பாருங்க, நடிக்குதா பாரு. ஏக்கா வா போவோம்.
தேங்காயெல்லாம் வெட்டி 2 குடிச்சு விட்டு அதுக்கப்புறம் மிச்சம் மீதி இருக்கிறத கொண்டாந்து விற்போம் வா. ஆ சரி சரி. ஏக்கா அருவா இருந்தால் எடுத்துட்டு வா. அதெல்லாம் தோட்டத்துல இருக்கு.